Hello everyone, welcome to Sai Media Creations. இப்போ நம்ம பார்க்க போற மூவி ரிவ்யூ The Goat. ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் கல்பாத்தி எஸ் அகோரம் அவங்களுடைய தயாரிப்பில் வெங்கட் பிரபு அவருடைய டைரக்ஷன் வெளிவந்த இன்னைக்கு வந்த மூவியோட காஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிய காஸ்டிங்ஸ் இந்த படத்தில் விஜய், பிரபுதேவா, பிரசாந்த், ஜெயராம், ஸ்னேகா, மீனாட்சி சௌத்ரி. கெஸ்டோட பார்த்தீங்கன்னா லாஸ்ட்ல கிளைமேக்ஸ்ல வந்து சிவகார்த்திகேயன் அண்ட் ஒரு பாடலில் வந்துட்டு த்ரிஷா ஆடுறாங்க. ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் பார்த்து பட்டாளம் பார்த்தீங்கன்னா குறைவே கிடையாது. லாங் கேப்புக்கு அப்புறம் அஜ்மல் அமீர், லைலா, த ஒன் அண்ட் ஒன்லி மேன் இந்த படத்துக்கு ஃபுல்லாக வந்து ஒரு பவரை கொடுத்த ஒரே மனிதர் வந்து இந்த படத்தில் வந்து ஒரே ஒரு ஆள் தான், அவர் யாருமே கிடையாது, விஜய். ஆஸ் யூஷுவல் வெங்கட் பிரபுவோட டைரக்ஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த படத்தில் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா சர்ப்ரைசஸ் நிறைய இருக்குது சொன்ன மாதிரி. ஆனால் படத்தை வந்து ரொம்ப அவர் வந்து லெங்க்த்தியாக எடுத்துகிட்டு போயிட்ட மாதிரி ஒரு ஃபீல். படம் வந்து பார்த்தீங்கன்னா த கோட்ஸோட வேலை விஜய் த கோட், நாட் த மூவி. ஏன்னா விஜய் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த படத்துக்கு வந்து உயிர் கொடுத்த ஒரே ஒரு ரோல் யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்பா விஜயும் பையன் விஜய். இந்த ரெண்டு ரோல் தான் வந்து பார்த்தீங்கன்னா படத்துக்கு முழுக்க வந்து ஒரு ஃபுல் எனர்ஜியை கொடுத்ததே வந்து இந்த படத்தில் வந்து அவங்க ரெண்டு பேர் தான். ஸ்பெஷல் ஆன்டி டெரரிசம் ஸ்குவாடில் வந்து இவங்க 4 பேரும் ஒர்க் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. லைக் விஜய், பிரபுதேவா, பிரசாந்த் அண்ட் அஜ்மல் அமீர். இவங்க எல்லாருக்கும் பாஸாக வந்து ஜெயராமன் அவங்களை காமிச்சிருக்காங்க. விஜயோட ஒய்ஃப் வந்து ஸ்னேகா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இளைய தளபதி அதாவது சன் ரோலில் விஜய், அவருக்கு வந்து ஜோடியாக பார்த்தீங்கன்னா மீனாட்சி சௌத்ரி அவங்க நடிச்சிருக்காங்க. பிரசாந்த் அவங்க ஒய்ஃபா வந்து லைலா. இந்த மாதிரி வந்து நிறைய காஸ்டிங்ஸ் இந்த படத்தில் இருக்கு. இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான ரோல் அதாவது வில்லன் கேரக்டர் வந்து மோகன் அவர் எடுத்து நடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக அந்த ஒரு ஏரியா வந்து கொஞ்சம் வெங்கட் பிரபு அவர் வந்து வேற யாரையா வந்து பார்த்துருக்கலாம். ஏன்னா வந்து பின் லேடன் என்ற கெட்டப்பில் வந்து ட்ரை பண்ணியிருக்கிறாங்க தாடி கிடி வச்சு மோகனை. என்னதான் பண்ணாலும் வந்து அவருக்கு வந்து அந்த ஒரு ஃபோர்ஸ் வந்து கிடைக்கல. ப்ராபப்ளி அவருடைய பெஸ்ட் அவர் கொடுத்துருக்கிறாரு. பட் நாட் எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்கு, ஒரு வில்லனுக்கு உண்டான எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்கு வந்து மோகன் வந்து கொடுக்க தவறிட்டாருன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்துட்டு சின்ன ஏரியா வந்து லேக் ஆன மாதிரி இருந்தது, கண்டினியூட்டி மிஸ் ஆகிருந்தது. இது எல்லாமே வந்து ஒரு வெங்கட் பிரபு ஒரு படத்தில் வந்து பார்க்க முடியாது. இந்த படத்தில் வந்து நம்ம பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுடுச்சு. படத்தில் நிறைய சர்ப்ரைசஸ் இருக்குது. கண்டிப்பாக வந்து இந்த படம் வந்து விஜய் அவங்க ரசிகர்களுக்கு வந்து கண்டிப்பாக விருந்து. ஏன்னா அவருடைய டான்ஸ் 3 பாட்டில் டான்ஸ் ஆடிட்டாரு, பட்டையை கிளப்பிட்டாரு. த்ரிஷா கூட ஆடுற அந்த டான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் வைப்பு. டோட்டலாக வந்து ஒரு 2 பேருக்குமே இவங்க வந்து 40+ அவர் ஒரு 50+ன்ற மாதிரி தெரியல. 20 வயசு வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆடுற மாதிரி அந்த அளவுக்கு ஒரு கிரேஸ்ஃபுல் டான்ஸ் அந்த பாடலில் பார்த்தீங்கன்னா த்ரிஷா வந்த உடனே அவங்களுடைய அந்த ஒரு எனர்ஜி, அந்த ஸ்டெப்ஸ், இது எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற யங் ஜென்ரேஷன் ஹீரோயின்ஸ் எல்லாம் அதை பார்த்து கற்றுக்கணுன்ற மாதிரி இருக்கு. சன் கேரக்டர் காமிச்ச விஜய் ரோல், அவரோட ஆக்டிங் வேற லெவல் ஆக்டிங், பார்த்துக்கினே இருக்கிற மாதிரி இருக்கு. அவ்வளோ ஒரு சூப்பரான நடிப்பு வந்து விஜய் வந்து வெளிப்படுத்தியிருக்கிறாரு. திரும்பவும் சொல்ல போனால் விஜய் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. இந்த படத்தில் அவர் நடிக்கல, வேற யாரும் நடிச்சிருந்தாங்கன்னா படத்துக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு உயிர் கொடுத்துருக்குமான்னு தெரியல. நிறைய இடத்துல வந்து வெங்கட் பிரபு அவர் வந்து நிறைய வந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினைச்சிட்டு அது ரொம்ப வந்து ராவா காமிச்சிட்டாங்க. அது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் படத்தோட ஒட்டி எடுத்துன்னு போய் இன்னும் கொஞ்சம் டிலேவாக காமிச்சிருந்தாங்கன்னா இன்னும் சுவாரஸ்யமாக இருந்திருக்கும். இன்னொரு முக்கியமான கதாபாத்திரம் 2-3 சீன்ல வராரு யோகி பாபு. அவருடைய பாணியில வந்து அந்த 2-3 சீன்ல அவரால் என்ன மேக்சிமம் வந்து ஒரு சிரிப்பை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து ஒரு யதார்த்தமான ஒரு நடிப்பு, அவருடைய கேஷுவலான ஒரு ஆக்டிங் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்கிறார். ஆஸ் யூஷுவல் கதை இல்லாமல் கூட படம் எடுப்பார். அவர் தம்பி இல்லாமல் படம் எடுக்க மாட்டார். பிரேம்ஜி இந்த படத்தில் இருக்கிறாரு, ஷா, அதுக்கப்புறம் இன்னொரு அந்த சென்னை 28ல் வர ஒரு 2-3 பேர் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. ஆஸ் யூஷுவல் அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு இம்பாக்ட் கொடுக்குற அளவுக்கு யாருக்குமே ஒரு ரோல் கிடையாது. வைபவுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு ரோல் கொடுத்துருக்கலாம், நல்ல ஆக்டரு, சாதாரண ஒரு ரோல் கொடுத்தா மாதிரி ஒரு ஃபீல். விஜய் அந்த நேம் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இந்த தமிழ் இண்டஸ்ட்ரி அண்ட் சவுத் இந்தியன் இண்டஸ்ட்ரி, அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஆனால் படம் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா நிறைய டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் இருக்கும். ஆவரேஜ்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, பேட்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஒரு சைடில் வந்து எக்ஸ்ட்ராடனரி சொல்லுவாங்க, ஒரு தரப்பானவங்க பார்க்கலாம் படம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான ஒப்பீனியன்ஸ் கண்டிப்பாக இந்த படத்துக்கு இருக்குது. நிறைய படங்களில் வந்து விஜய் வந்து எமோஷனல் சீன்ஸ் நடிச்சிருப்பாரு. ஆனால் இந்த படத்தில் அவர் ஒரு 2-3 எமோஷனல் சீன்ஸ் நடிச்சிருப்பாரு. உண்மையிலே வந்து ரொம்ப நேச்சுரலாக நடிச்சிருக்கிறாரு. எந்த இடத்துலையுமே வந்து ஒரு சினிமாட்டிக்காக தெரியாமல் ஒரு ரியலாக பார்க்குற மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்கிறார் விஜய் அவர்கள். ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு தட். மியூசிக் வேற லெவலுங்க. யுவன் சங்கர் ராஜா எதுவுமே சொல்ல முடியாது. பாட்டில் இருந்து பிஜிஎம்ல இருந்து எல்லாத்துலேயுமே அவருடைய பெஸ்ட்டை வந்து அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான வெங்கட் பிரபு அவருக்கு கொடுத்துருக்குறாங்கன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. பையனுடைய கேரக்டர் அந்த டி ஏஜிங் என்ற அந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முயற்சி பலனை கொடுத்துருக்கு. இந்த படத்துக்கு அவுட் ஆஃப் 10 கண்டிப்பாக 8 தரலாம். ஒன்லி பிகாஸ் ஆஃப் தளபதி விஜய். தொடர்ந்து எங்கள் சேனலை பாருங்கள். இந்த மாதிரி மூவி ரிவ்யூஸ், மூவி அப்டேட்டை வந்து தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி.
மருதமலை மாமணியே முருகையா